தாங்கள் இந்த ஊர் சொல்லுங்க. புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா. எனக்கு வெறும் 38 லைக் தான் வந்திருக்கு. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிக்கலையா? என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்கப்பா. பாசமுள்ள குடும்ப உறவுகளே, அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது சரியா? எனக்கு அட்வான்ஸ் என்றாலே வீடு குடி போக கொடுப்பதுதான் நினைவுக்கு வருகிறது. அச்சோ சிஎஸ் அண்ணா மாசு. சூப்பர் சூப்பர் சிஎஸ் அண்ணா. பாசமலை டாட்டா பாய் வருகிறேன். மிக்க சந்தோஷம் கிஷோரண்ணா, மிக்க நன்றி. எனக்கும் ரொம்ப கஞ்சி பிடிக்கும். அப்படியா? சரிடி தங்க, சரிடி தங்கம், சூப்பர் தங்க பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? ஆமா பாத்தி தங்கம் அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா அப்பா. கேடி தங்க பிள்ளை. அம்மாடி தங்கச்சி சொல்லும் நிலான் டைலாக் பேசும்போது அட்லீஸ்ட் ஒரு சட்டை லுங்கி தொப்பி போட்டால் வாய்ஸ் சூப்பராக இருக்கும்ல. ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த ஒரு வீடியோ பண்ணுறக்குள்ளே எத்தனை இடைஞ்சல் தெரியுமா இருக்கும். ஏதாவது ஒரு வேலைகளில் ஏதாவது வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் சமாளித்து இந்த வீடியோஸ் போடுறக்குள்ளே செத்து சுண்ணாமே ஆயிடுவேன். செஞ்சு அண்ணா, சங்கரண்ணா சூப்பர் ஸ்டிக்கர் வாங்கியிருக்கீங்க மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆமாம், இது கேஆர்சிமா கூட அன்னைக்கு இது மாதிரி ஏதோ பண்ணாங்க. நான் கூட என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் நான். இது சரிண்ணா சரிண்ணா, மிக்க நன்றி அண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பச்சை கிளி மெம்பர்சி பை சங்கர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா, மிக்க நன்றி. ஓகே, சிஎஸ் சகோசமா முருகனை சொல்லியிருக்காங்க. எத்தனையாவது பிறந்த நாள் அதெல்லாம் சொல்லக்கூடாது, காப்பி ரைட் வந்துடும். இல்லை பார்த்தி சிஸ்டர் நலமாக இருங்கள். மிக்க நன்றி சங்கரண்ணா, வளர்த்துடன் வாழ்க்கை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூ ஆர் க்யூட், மிக்க சந்தோஷம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தாமஸ்மா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க தாமஸ்மா. திருவாரூர் விக்கே பார்த்தி, வயது சொல்லக்கூடாது, காப்பி ரேட் வரும். ஹாய் ரமேஷ் அண்ணா, ஹாய். ரமேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வராங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு ரமேஷ் ராஜி கேபிஎஸ், அவங்க வந்து யார் அப்படின்னா என்னோட ஹாஸ்பிட்டல்லேருந்து பக்கத்தில் உள்ள அண்ணன். ரமேஷ் அண்ணன் மெடிக்கலில் வேலை பார்க்குறாங்க. ரமேஷ் அண்ணன், ஹாய் ரமேஷ் அண்ணா, வாங்கலண்ணா, வணக்கம். ரமேஷ் அண்ணன் சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? மதனி என்ன செஞ்சாங்க? ரமேஷ் அண்ணா தினமுமே லைவா? ரமேஷ் அண்ணா. சூர்யா தளபதி, ஹாய்மா, வாங்க வணக்கம். சூர்யா தளபதி, ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? கியூட், மிக்க சந்தோஷம். தாமஸ் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டி ரைடு என்ன பால நான் சொல்லியிருக்கேன், எனக்கு புரியலண்ணா. சகோதரி, உங்களின் தூய்மையான இறை பக்தியின் முன்னால் உங்களை சஞ்சலப்படுத்தும் விஷயங்களை எல்லாம் காணாமல் போய்விடும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அற்புதமாக ஆனந்தமாக வாழ்வீர்கள். மிக்க நன்றி சிஎஸ்னா, வளத்துடன் வாழ்க. ரொம்ப 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 நன்றி சிஎஸ்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஎஸ்னா. நான் இன்னைக்கு இப்போது இதுக்கப்புறம் தான் ஒரு 8-9 மணிக்கு மேலே தான் நான் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். 8 மணிக்கு மேலே தான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கல் வந்து லைட்டாக கீழே, நல்லா ஃபுல்லாகவே கீழே அதிகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு வந்து நிம்மதியாக இருந்தது. எனக்கு அவ்வளோ மனசில் அப்படியே ஆதங்கம், அவ்வளோ பாரமாக இருந்துச்சு. அந்த ஐயா அவங்க வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. இதுக்குன்னு ஸ்டோனுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அவர். எனக்கு அவ்வளோ மனசில் ஆதங்கம். நான் அப்போ தான் போனோடனே என்ன சொன்னாங்க, 100% உங்களுக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்காது அப்படி சொன்னால் எனக்கு அப்படியே கண்லேருந்து அப்படியே தண்ணியாக கொட்டிருச்சு. அப்புறம் அவர் டாக்டர் தான் அவர் கொஞ்சம் எப்படியும் ஒரு 65 வயசு கிட்ட இருக்கும். அப்படியே அவர் காலை தொட்டு நான் கும்பிட்டேன் தெரியுமா. எனக்கு அவ்வளோ மனசில் அவ்வளோ பாரம். எனக்கு இந்த 5 நாளும் எனக்கு முடியல, அவ்வளோ மனசில் பாரம் இருந்துச்சு சிஎஸ்னா. அவர் காலை தொட்டு எனக்கு கும்பிட்டதுக்கு அப்புறம் அவர் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்களே, அது நீங்கள் வந்து சாமிக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவரோட காலை தொட்டு நான் கும்பிட்டேன். எனக்கு அப்படியே மனசில் அப்படியே என் புள்ள பிறந்த சந்தோஷம் எனக்கு அந்த அளவுக்கு வந்துச்சு மனசில். இவன் அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்திட்டான். வலிக்குது, என்ன ஆகுமோ நினச்சி நான் மென்டல் ஆயிடுவேன் போல இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு அப்படி போனோடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அவர் சொன்னோடனே, அப்பா நாராயணா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் மனசு ரிலீஃபாக இருக்குது எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா இருப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஊட்டி கண்ணன் தங்கம், அழகான ஹார்ட்டு. சங்கரண்ணா எனக்கு கொடுத்துருந்தாங்க. சங்கரனுக்கும் அழகான